பாஜக அதிமுக ரெண்டு பேருமே வாரிசு அரசியல்னு திரும்ப திரும்ப திமுகவை குறை சொல்கிறாங்க. யார் வாரிசு அரசியல்? இப்போ நீங்கள் அதிமுககாரங்களை கேளுங்க, திமுக விட அதான் வாரிசு அரசியலாக இருக்குது. நாங்கள் வாரிசு அரசியல் சார், பரம்பரையாக 40 வருஷம் வேலை பார்த்தார் தளபதி. 40 வருஷம் சில கட்சி வேலை பார்த்து தான் வந்தார். இப்போ வந்திருக்கிறவர் இப்போ 7 வருஷமாக அவர் இந்த இப்போ உதயா அவர்களும் வந்திருக்கிறது 7 வருஷம் கட்சி வேலை பார்த்து தான் வரார். ஏன்னா வாரிசு அரசியல்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தியில் அமைச்சராக இருக்கிற பல பேர் அவங்க தந்தை பாராளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்தவர்கள் இப்போது அவர்கள் அமைச்சராக பாராளுமன்ற உறுப்பினராக வருகிறார்கள். வேண்டுமென்று ஒரு பொய்யான அதாவது வேண்டுமென்றே ஒரு குற்றச்சாட்டை திமுக மீது திணிக்கிறார்களே தவிர எல்லா இடத்துலையும் சந்திரபாபு நாயுடு மௌனை தான் கொண்டு வராரு. அவர் அங்கே நீங்கள் பார்த்து அருகில் இருக்கிற மாநிலங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லா இடங்களிலும் அவருடைய வாரிசுதாரர்களை தான் கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இது வாரிசு அரசியல் இல்லை. கட்சியில் திமுகவில் வேலை செஞ்சால் தான் அது எடுக்கும். நீங்கள் பிடிச்சி வச்சாலாம் இருக்க முடியாது. தொண்டர்கள்ட பேர் வாங்கணும், பொதுமக்கள்கிட்ட பேர் வாங்கணும். அப்படி அந்த பேர் இருந்ததுனால தான் வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. இந்த அரசு மீது வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் ஒன்று சட்டம் ஒழுங்கு. இப்போ ஒரு பெண்ணுக்கு எதிரான பாலியல் குற்றம் நடக்குது அப்படின்னாலோ தனிநபர் குற்றம் நடந்தால் கூட அரசு அதுக்கு பொறுப்பேற்கும். நம்ம ஆட்சியில் தான் கிரைம் ரேட் கூடியிருக்குங்கிறார் எடப்பாடி. அவர் ஆட்சியில் அவர் ஏங்க நேராக இருந்தாலும் தூத்துக்குடியில் அத்தனை பேர்த்த சுட்டார். எவ்வளோ பேர் கொலை நடந்ததெல்லாம், எவ்வளோ கொலை நடந்தது அவங்க காலத்தில், எவ்வளோ ராபரி நடந்தது, எல்லா காலத்துலையும் அவங்க காலத்தில் நடந்தது. அதை விட குறைவாக தான் இப்போது நடந்திருக்கு. அதாவது தொடர்ந்து கட்டுப்படுத்துறதுக்குள்ள நடவடிக்கை அரசு எடுத்துக்கொண்டு தான் இருக்குது. முதலமைச்சருடைய நேரடியாக கையில் வைத்திருக்கிற துறை. எனவே அவர்கள் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்கள காட்டிலையும் நமக்கு என்ன இருந்ததுன்னா, இப்போ ஒன்றிய அரசு நமக்கு டோட்டலாக அவங்க முழுமையாக நம்முடைய விமர்சனம் செய்கிறது. எப்படியாவது இவர்களை இந்த ஆட்சிக்கு வரக்கூடாது என்று சொல்வதற்காக சிறிய காரியத்தை கூட பெரிதாக பெரிதாக்குகிறார்கள். தலைவர் அவர்கள் எந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அதில் கொஞ்சம் கூட சமாதானம்லாம் உடனே கோர்ட்டு தண்டனை, கோயம்பில் உடனடியாக தண்டனை வாங்கி கொடுத்தாரு. சென்னையில் நடந்ததெல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்தாரு. இன்னும் சொல்லப்போனால் கள்ளச்சாராயம் காய்ச்சினால் ஆயுள் சிறை என்று கூட சட்டம்லாம் கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா நடவடிக்கைகள் தொடர்ந்து நல்ல நடவடிக்கைகளை நம்முடைய முதலமைச்சர் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார். இந்த முறை உங்களுக்கு இருக்கிற இந்த மிகப்பெரிய சிக்கல், திமுக கூட்டணி 2019, 21, 24 3 தேர்தலையும் பெற்ற வெற்றி ஒரு இன்டாக்ட் கூட்டணி, சர்ச்சை இல்லாத கூட்டணி அப்படின்னு. ஆனால் இந்த முறை தொகுதி பங்கீடுகளை பிரிக்கிறதுல ஆரம்பித்து தொகுதிகளை கண்டறிதல் வரைக்குமே நிறைய சர்ச்சைகள் இருந்தது. ஒரு வாரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நம்ம முடிப்போம்னு சொன்னோம். ஆனால் அது கிட்டத்தட்ட பல நாட்கள் நீடிச்சுது. பேச்சுவார்த்தை குழுவில் இருந்தீங்க, ஏன் இவ்வளவு சிக்கல்? அதுவும் இல்லாமல் அந்த பக்கம் அதிமுக பாஜக ஒரு சிக்கல் இல்லாமல் ஒரே நாள் போய் சைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. யார் எந்த குற்றச்சாட்டுகள் இல்லை, யார் எந்த புகாரையும் சொல்லலை. நமக்கு பார்க்கும்போது ஷாக்காக இருக்கே, திமுக கூட்டணியில் இப்படி அதிமுக கூட்டணியில் அப்படியான. இப்போ தலைவர் பேசினார் சட்ட இதில் டிவியில் ஜூமில் பேசினார் சொன்னீங்களே, அதான் காரணம். பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் போட்டியிட்டதை விட கூடுதலாக இடம் வேண்டும் என்று கேட்கிறார். இடம் புதிதாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் புதிதாக வந்திருக்கிறது. அதோடு 11 கட்சிகளுக்கு மேலாக ஒரு கட்சியானவாறு எஸ்டிபிஐ வந்திருக்கிறது. தேசிய ஜனநாயக நம்முடைய தமிழ் அன்சாரி வந்திருக்கிறார். முக்குளத்தூர் புலிப்படை சார்பாக வரப்பட்டிருக்கிறது. வீரமுத்திரையர் பேரவை சார்பாக வரப்பட்டிருக்கிறது. அப்படி ஒவ்வொருத்தராக கிட்டத்தட்ட 7-8 பேர் தொகுதி கொடுக்க வேண்டிய நிலைமை. ஏற்கனவே இருக்கிற தொகுதியை நம்ம குறைத்து கொள்ள வேண்டிய நிலைமை. காங்கிரஸு கூடுதலாக கொடுக்க வேண்டிய நிலைமை. இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரம் பேசுகிற போது கொஞ்சம் தாமதமாகிவிட்டதை தவிர, ஆனால் எங்களை பொறுத்தளவு நாங்கள் அவர்களுக்கு முன்னால் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ கூட இன்றைக்கி தலைவர் பேசினார்னா, நல்ல வேட்பாளர் நல்லா செயல்பட்டவங்களுக்கு கூட இந்த மாதிரி தோழமை கட்சி கொடுத்ததுனால கொஞ்சம் கொடுக்க வேண்டியது இல்லையா, கொடுக்க முடியாமல் போச்சே அப்படிங்கிறதா தான் பேசினாரே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் காலதாமத்துக்கு காரணம், வேறு ஒன்றும். காங்கிரஸ் உங்களை மிரட்டி ஒரு 3 தொகுதி கூடுதல் வாங்கிட்டாங்க. கிறிஸ் ஜோடங்கர் பேசின பேச்சுக்கள் இதெல்லாம் பார்க்குற போது இந்த கூட்டணி ஜெல் ஆகுமா, பிரச்சாரத்திலேயோ வாக்குப்பதிவு வரைக்குமே ஜெல் ஆகுமான்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதெல்லாம் உறுதியாக ஜெல் ஆகுங்க. நீங்கள் போக இன்னும் ஒரு 4 நாளில் தெரிஞ்சுவீங்க. இன்றைக்கி தானே என்ன காங்கிரஸ் வேட்பாளர் இன்றைக்கி அறிவிச்சிட்டாங்க. இனிமேல் பிஜேபி வேட்பாளர் வருவாங்க. காலையில் வருங்கிற போது ஃபீல்டுக்கு போகும்போது தான் எப்படி அவங்க ஒற்றுமை எப்படி இருக்கிறது என்பது போக தான் தெரியும். ஒரு பலமான கூட்டணின்னு நம்ம நிரூபித்த பிறகும் தேமுதிகவோட வருகை திமுக கூட்டணிக்கு அவசியமா? அது நீண்ட காலமாக ஒரு கடந்த தேர்தலில் எங்களோடு வர வேண்டியது, அது சின்ன மிஸ் ஆகிட்டுது. இதை எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா
வந்து ஒரு விளக்கு எரியுதுன்னு சொன்னால் அதை பிரைட்டாக்க பார்ப்போம். பலமான கூட்டணி தான், நல்ல பலமான கூட்டணி தான், அதில் இது இருந்தால் சரியாக இருக்கும் என்று பல அமைச்சர்கள், பல சட்டமன்ற மாவட்ட செயலாளர்கள் விரும்பினார்கள். சில இடங்களில் நீங்கள் எங்களுக்கு அவர்கள் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று விரும்பிய காரணத்தால் அவர் மாவட்ட செயலாளருடைய வேண்டுகோள், அதே போல் அந்த பகுதியிலே பணியாற்றிய அமைச்சர்களுடைய வேண்டுகோள், அதை ஏற்றுதான் தலைவர் அவர்கள் இதை செய்தார்கள். இல்லை, அந்த தேமுதிகவோட 10 கொடுத்தனால தான் அந்த கூட்டணிக்குள்ளே இவ்வளோ சர்ச்சைகளே வந்ததுன்னு ஒரு பிரச்சனை. அப்படி அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. 25க்கு 28 சார் அவங்க கேட்டாங்க. நிறையா கேட்கக்கூடிய எல்லாரும் தனக்கு தொகுதி கூட வேண்டும் என்று தான் கேட்பார்கள். இடம் நம்முடைய கூட்டணி பெரிது என்ற காரணத்தால் அதனால் அதை எல்லாத்தையும் அப்படி குறைக்க வேண்டிய நிலைமை. அதனால் பேச்சுவார்த்தையிலே ஒரு வாரம் 10 நாள் தாமதமாகினது தவிர எதுவுமே எந்த இடத்துலையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ முஸ்லீம் லீக்கிலோ அல்லது மதிமுகவோ யாரும் ஒன்று உடனடியாக முடிவாகிவிட்டது. அதெல்லாம் ஒன்றும். ஒரே ஒரு குறை வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளில போயிட்டாங்க. அவங்க வெளில போனது மட்டும் இல்லாமல் கூட்டணிக்கு எதிராக வேட்பாளர் நடத்தியிருக்காங்க. அவரை சமாதானப்படுத்தி ஒரு பெரிய மூத்த அரசியல் தலைவர், நிறைய தொகுதி பங்கீடுகளில் பங்கெடுத்திருக்கிறீங்க, அவரை அரவணைச்சு உள்ளே சேர்த்துருக்கலாமே. என்ன பேசுனாங்க, தலைவர் லெவலில் பேசுனாங்க. எல்லாம் பேசுனதெல்லாம் வெற்றி பெறுமா சார்? கொஞ்சம் ஒரு 1-2 அப்படி மிஸ் ஆகும்ல சார்.